Example 6.21. Two ships are sailing in the sea on either side of a lighthouse. The angle of elevation of the top of the lighthouse as observed from the ships are 30 degree and 45 degree. If the lighthouse is 200 meter height, find the distance between the two ships. இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின்லன்னா, ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸோட எய்தர் சைட்லேயும் 2 ஷிப் இருக்குது. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒரு ஷிப்பு. ஒரு ஷிப்போட ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா, அதாவது ஒரு ஷிப்லேருந்து ஒருத்தன் பார்க்குறான் டவரோட லைட் ஹவுஸோட ஹைட்டை பார்க்கும்போது 30 டிகிரி. இன்னொரு ஷிப்லேருந்து ஒருத்தன் பார்க்குறான் அந்த டவரோட ஹைட்டை, அப்போ அது ஹைட் எவ்வளோ 45 டிகிரி. இப்போ டவரோட ஹைட்டுனாது 200 மீட்ரு. இது ரெண்டுத்தையும் இது மூணுத்தையும் வச்சு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 ஷிப்புக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்னான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் வச்சு இதை கண்டுபிடிக்கிறேன், இதை ரெண்டுத்தையும் வச்சு இதை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் வேலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன் ட்ரையாங்கிள் சொல்யூஷன் இன் ட்ரையாங்கிள் ஏ இந்த இதை எடுத்துக்கிறேன், ஏபிசி. அப்போ என்ன ஃபார்முலா அது, என்ன ஃபார்முலா எடுக்கலாம், ஆப்போசிட் பை என்ன கண்டுபிடிக்கணும், இதானே கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ டேன் டீட்டா தான். அப்போது டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. டீட்டா கொடுத்துட்டான், டீட்டாவோட வேல்யூ என்னது 45 டிகிரி. அப்போது டேன் 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது 200, அட்ஜசன்ட் என்னது, அட்ஜசன்ட் தெரில இல்லையா, அதை பிசின்னே வச்சுக்கிறேன். அப்போ பிசின்னு வச்சுக்கன்னா டேன் 45 டிகிரிக்கு என்ன வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும், டேபிள்ஸில் பார்த்தா தெரியும். டேன் 45 டிகிரி ஈக்குவல் டு 1. சரியா? அப்போது 1 ஈக்குவல் டு 200 பை பிசி. பிசியோட வேல்யூ என்னது, பிசி மேலே கொண்டு போனால் 200. இப்போ கிடச்சிச்சு. இப்போ இதோட வேல்யூ என்னது, டிஸ்டன்ஸ் என்னது, ஒரு ஷிப்புக்கும் லைட் ஹவுஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது 200. இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிடின்னு எடுக்கிறேன். எடுக்கும்போது இதுலேயும் அதே தான், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ அதே தான், டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. டீட்டாவோட வேல்யூவும் கொடுத்துட்டான், என்ன கொடுத்துட்டான் 30 டிகிரின்னு. அப்போது டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு என்னதுப்பா, ஏபி என்னது ஏற்கனவே கொடுத்துட்டான் ஆப்போசிட்டு 200 டிவைடட் பை இதுனாது தெரில, பிடி கண்டுபிடிக்கணும், பிடி. இப்போ டேன் 30 டிகிரிக்கு என்ன வேல்யூ 1 பை, நமக்கு நல்லா தெரியும், டேபிள்ஸில் பார்த்தா தெரியும், டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு 1 பை √3 ஆச்சா. இப்போ பாருங்கள், இதுக்கு 50 1 பை √3 ஈக்குவல் டு 200 பை பிடி. எனக்கு பிடி தானே வேணும், பிடி இந்த பக்கம் கொண்டு போயிட்டு √3 மேலே கொண்டு வரேன். பிடி ஈக்குவல் டு 200 √3. அப்போ இதோட வேல்யூ என்னது 200 √3. இது என்ன சொல்கிறான் கேட்குறான் கேள்வியில், இந்த 2 ஷிப்புக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறான் இல்லையா? எனக்கு லைட் ஹவுஸ்லேருந்து இந்த ஷிப்புக்கு தெரியும், லைட் ஹவுஸ்லேருந்து இந்த ஷிப்புக்கு தெரியும். அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணால் இந்த 2 ஷிப்போட டிஸ்டன்ஸும் வந்துடும் எனக்கு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண வரும், பிசி ப்ளஸ் பிடி ஈக்குவல் டு 200 ப்ளஸ் 200 √3 இல்லையா? √3க்கு வேல்யூ அவனே கொடுத்துட்டான், எங்கே கொடுத்துட்டான் 1.732 கொடுத்துட்டான். அதனால் அந்த வேல்யூ நான் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 200 ப்ளஸ் 200 இன்ட்டு 1.732 ஈக்குவல் டு 200. இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 346.4ன்னு வரும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 546.4 மீட்டர் வரும் இல்லையா? அப்போது இந்த 2 ஷிப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ 546.4 மீட்டர். அவ்வளோதான்.